ரைட். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க இருக்கிறோன்னு சொன்னால் ஸ்கூல் கிரிக்கெட் பிளேஸை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். நான் பார்த்தோன்னு சொன்னால் ஸ்கூல் கிரிக்கெட் பிளேஸில் வந்து அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 வரைக்கும் கிரிக்கெட் டூர்னமெண்ட்ஸ் இருக்குது. அதில் டிவிஷன் 3, டிவிஷன் 2 அடிக்கலாம், டிவிஷன் 1 அடிக்கலாம். அப்போ அதில் கிட்டத்தட்ட அண்டர் 13 சொல்கிறது வந்து அவங்க 7ஆம் கிளாஸ் இல்லாட்டி 8ஆம் கிளாஸில் வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேட்சஸுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னால் அண்டர் 15 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வந்து 9ஆம் கிளாஸில் வந்து அவங்க அடிக்கலாம். அதுக்கு பிறகு அண்டர் 17 சொல்கிறது வந்து 11ஆம் கிளாஸ் படிக்கிற நேரமாகி தான் அந்த நாட்களில் தான் உங்களுக்கு அந்த மேட்சஸ் சொல்லுவோம். ஏலோல் படிக்கிற காலத்தில் தான் குறிப்பாக வந்து அண்டர் 19 வந்து அந்த வயசோடு தான் வரும். அப்போ என்ன பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பிளேயர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில வேளை அண்டர் 13 அடிச்சுட்டு அண்டர் 15 அடிக்கும்போது அவங்க கிரிக்கெட் ப்ராக்டிஸ் வந்து நிப்பாட்டிடுறாங்க. இல்லாட்டி சில வேளை அவங்களோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லாட்டி டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களோட கைட் பண்ணுறாங்க என்னென்னு சொன்னால் அதுக்கு பிறகு நிப்பாட்டிட்டு படித்து முடிஞ்ச பிறகு திரும்ப விளையாடலான்னு சொல்கிறதுனால அவங்க கிரிக்கெட்டை விட்டுடுறாங்க. ஆனால் கிரிக்கெட்டை நீங்கள் வந்து இடையில விட்டுட்டு திரும்ப பின்தொடர முடியாது. நீங்கள் பின்தொடரும் போது திரும்ப ஆரம்பத்துலேருந்து தான் வர வேண்டி வரும். அப்போ ஒரு பிளேயர் வந்து அண்டர் 13 முழுக்க மேட்சஸும் அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 அடித்து போகிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க 300க்கும் மேற்பட்ட மேட்சஸ் அடிச்சிருப்பாங்க. அப்போ அதில் நல்ல ஒரு போலராகவோ பேட்டிங்காகவோ ஆல்ரவுண்டராகவோ வருவதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வரும். ஒரு செலெக்ஷனுக்கு போகிற நேரம் டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ப்ரொவின்ஸாக இருக்கலாம், எடுப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால். அப்போ நம்ம செய்கிற தவறு என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட சில காலத்துக்கு விளையாண்டுட்டு விட்டுட்டு திரும்ப தொடர யோசிக்கிற ஒரு காலத்துக்கு பிறகு. ஆனால் அது வரைக்கும் வாய்ப்புகள் நமக்காக காத்திருக்காது. நம்ம வாய்ப்புகள் கிடச்சி அதே நேரத்தில் நம்ம வந்து பயிற்சிகளை மேற்கொண்டு போட்டிகளுக்கு பங்கு பெற்றணும்னு சொன்னால் நம்ம உடனுக்குடன் செலக்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நாட்களில் வந்து தேசிய மட்டத்தில் ஒரு தேசிய அணிக்கு நம்ம இடம் பெறணுமா இருந்தால் நம்ம அந்த அளவுக்கு ஒரு தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு பிளேயராக நம்ம வந்து உருவாகிறதுக்கு அப்போ இலகுவான ஒரு இலக்கு இல்லது, ஒரு கடினமான இலக்கு. இந்த இலக்கை அடைய முடியும் நம்ம கடுமையான முயற்சிகளை வந்து நம்ம திறமைகளுக்கு மத்தியில் நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுத்து கொண்டு போகிறதுக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் கிரிக்கெட்டில் அண்டர் 13 நீங்கள் வந்து ப்ளே பண்ண வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஒரு 5 மேட்ச் கிடைக்கும். அதில் வின் பண்ணி நல்லா வந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் போகலாம், தேர்ட் ரவுண்ட் போகலாம், இல்லைங்களா டாப்குள்ளே நீங்கள் வரலாம். வந்ததுக்கு பிற்பாடு உங்களுக்கு உங்களோட மாவட்டத்தில் மாவட்ட டீமுக்கு செலெக்ஷன் எடுப்பாங்க. அப்போ செலெக்ஷன் போது வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேட்சஸில் அடித்த ஸ்கோர், விக்கெட்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு அந்த டைம்லேயும் பார்ப்பாங்க. உங்களோட விளையாட்டு திறமையை பார்த்துட்டு உங்களோட மாவட்ட அணிக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி மாவட்ட அணிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே ஒரு மட்டும் நீங்கள் வந்து முன்னுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி தான் அர்த்தம். அதுக்கு பிறகு உங்களுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு அடுத்தடுத்த கடத்தில் 15 வயசுக்கு நீங்கள் எடுப்படுவீங்க, 17, 19 எடுப்படுவீங்க. நீங்கள் நல்ல ஒரு மட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சில வேளை கிரிக்கெட்டில் விட்டுருப்பீங்க. ஆட்பால் கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து பயிற்சிகளை மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் இறுதி வரைக்கும் முயற்சி எடுங்க. இடையில விடுறீங்கன்னு சொன்னால் அதை தொடாதீங்க. அப்போ தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுத்து தொடர்ந்து முன்னுக்கு போனால் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்போ சிறுபான்மையினத்த ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் பாகுபாடுகள் உண்மையாலுமே இல்லை. நம்ம அதுக்கான சகல விதமான முயற்சிகளும் எடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றி இருக்குது. நன்றி, வணக்கம். YFC கோச் மாலிக்.